ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் வீடியோ. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, லாஸ்ட்டாக போட்ட வீடியோவில் எப்படி ஒரு பிளேயர் அனிமேஷன் ஸ்ப்ரைட்டை கிரியேட் பண்ணுறோன்னு சொல்லி பார்த்துருப்போம். அந்த வீடியோ யாரும் இன்னும் பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணிட்டு வந்துடுங்க. அண்ட் இந்த வீடியோவில் அந்த அனிமேஷன் ஸ்ப்ரைட்டெல்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்கள் கேமில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிளேயர்னு சொல்லி கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இது எதுக்கு கிரியேட் பண்ணுறோன்னா, நம்ம அனிமேஷன் ஸ்ப்ரைட் எல்லாமே நான் வந்து இதில் தான் ஆட் பண்ண போகிறோம். அதனால் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி நிறைய அனிமேஷன் ஸ்ப்ரைட்டை வச்சுருக்கேன். இப்போ இந்த அனிமேஷன் ஸ்ப்ரைட் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு கேம் ஃபைலில் வந்து ட்ராக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ண அனிமேஷன் எல்லாருமே இங்கே இருக்கும். இப்போ நியூவாக ஒரு நோடு கிளிக் பண்ணிவிட்டு அனிமேஷன் ஸ்ப்ரைட் 2Dயை கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன் அனிமேஷன் ஸ்ப்ரைட் 2D யூஸ் பண்ணுறோன்னா, மல்டிபிள் ஃப்ரேம்ஸை ஒரே டைம் ரன் பண்ணும்போது அது வந்து பார்க்க அனிமேஷன் மாதிரியே இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட்டு அனிமேஷன் ஸ்ப்ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்குள்ளே போயிட்டு ஸ்ப்ரைட் ஃப்ரேமில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். அதில் ஒரு ஃபோல்டர் மாதிரி ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் தான் நம்ம பண்ணி அனிமேஷன் எல்லாமே இருக்கும். இதில் நம்ம என்ன பண்ணோம்னா, வாக் தனியாக, அப்புறம் ஐடியல் தனியாக, அப்புறம் ஷூட் தனியாக, ஜம்ப் தனியாக, அந்த மாதிரி ஒவ்வொரு அனிமேஷனாக பண்ணணும். இப்போ வாக் செலக்ட் பண்ணிக்கிறேன் நான். வாக் செலக்ட் பண்ணிக்கிட்டு டிஃபால்ட்டை நேமை வந்து வாக்குன்னு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அண்டு இதே மாதிரி நான் வந்து ஐடியலுக்கும் எடுத்துக்கிறேன். இதேமாரி ஐடியல்னு நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த ஐடியல் அனிமேஷன் ஸ்ப்ரைட்டை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்ப்ரைட்டும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எல்லா ஸ்ப்ரைட்டுமே ஆட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் ஆட் பண்ணிவிட்டு இந்த ஸ்ப்ரைட்டோட சைஸ் வந்து அந்த கொலிஷன் ஷேப்புக்கு வந்து மாற்றிருங்க எல்லாமே. இப்போ நம்ம பிளேயருக்கு கோட் பண்ணணும். கோடிங் உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, நான் சொல்கிற மட்டும் பண்ணுங்கள். அனிமேஷன் ஸ்ப்ரைட்டை ஆட் பண்ணி முடிச்சுட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சாட்ஜிபிட்டியில் அப்லோட் பண்ணி கேட்டிங்கன்னா அது வந்து கோடு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துரும். அதை நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் பக்கு இருந்தால் நீங்கள் வந்து சாட்ஜிபிட்டியில் கேளுங்க, அதே உங்களுக்கு சொல்லும். அதை தனி உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் வந்து டேரெக்டாக எனக்கு இன்ஸ்டால் டிஎம் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி தரேன். அண்டு நீங்கள் கோடை பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவுட்புட் உங்களுக்கு கிளியராக வந்துடும். இன்கேஸ் உங்கள் பிளேயர் வந்து மூவ் ஆகலைன்னா மேலே ப்ராஜெக்ட் இருக்கும். ப்ராஜெக்ட்குள்ளே போயிட்டு இன்புட் மேப்பில் லெஃப்ட் ரைட் அப்பு ஜம்ப்புன்னு பட்டன் இருக்கும். அதுக்கு வந்து பட்டன்ஸை செட் பண்ணுங்கள், அப்போ ஒர்க் ஆகும். இப்போ நம்ம அனிமேஷன் ஸ்ப்ரைட் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. இந்த அனிமேஷன் ஸ்ப்ரைட்லேயே இன்னொரு மெத்தட் இருக்குது, அது எப்படின்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அண்டு அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.